ஹண்டிங் வித் த டாக் அண்ட் சேசிங் த ரேபிட் அப்படிம்பாங்க. அதாவது நான் வேட்டை நாயோட சண்டை போடுவேன், ஆனா வேட்டை நாய் பிடிக்க போற அந்த முயல் ரேபிட்டோடவும் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பேன் அப்படி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நேத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் பெங்களூர் போய் அவங்களுடைய தலைவரை பார்த்து இவரை தூக்கு அவரை தூக்கு லிஸ்ட்டை கொண்டு போறார். அவர் யார கட்சியிலிருந்து நீக்குன்னு சொல்றாமோ அவர் இங்க வந்து இல்ல எனக்கு ராகுல் காந்தி பர்மிஷன் கொடுத்தாரு அதனாலதான் பேசுறேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மணிசங்கர் ஐயர் கேரளாக்கு போறார். இங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது, கம்யூனிஸ்ட் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க. எனக்கு மணிசங்கர் ஐயரை போய் மைக்ல நீட்டி நம்ம நண்பர்கள் கேட்கறாங்க, பத்திரிகை நண்பர்கள், என்ன ஏங்க சொன்னீங்க? நான் வந்து ராஜீவோட காங்கிரஸ்காரன், ராகுலோட காங்கிரஸ்காரன் இல்லைன்னு. அதனால எனக்கே குழப்பமா இருக்குது இது எந்த காங்கிரஸ் கட்சின்னு. மணிசங்கர் ஐயருடைய ஸ்டேட்மெண்ட், தமிழகத்தில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், திரு மாணிக்கம் தாக்கூர் அவங்க ஸ்டேட்மெண்ட், இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தை அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது இது காங்கிரஸ் கட்சியே இல்ல, ஒரு 10 பேர் ஃபெவிகால சேர்த்து ஒட்டி ஒரு கட்சியை நடத்துறாங்க. அதனால அவங்க என்னதான் தனியாக குதிச்சாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போதில்லை. ஆட்சிக்கு வந்தா தானே அதிகார பகிர்வு, ஆட்சிக்கே வரப்போதில்லை எங்க அதிகார பகிர்வு. எல்லாம் பேசாம வீட்டில் உட்கார்ந்து சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 21 வயதுல பெண்ணா அரசியலுக்கு வந்தேன், ஆனா என்னை பார்த்து ஒரு பாஜக மாவட்ட செயலாளர் வந்து ஒரு தவறா சித்தரிக்கிறார், பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்க மண்ணை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வருத்தப்பட்டிருக்காங்க. அக்கா ஜோதிமணி அவர்கள் மீது 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் அவருடைய நடவடிக்கை வெல் ஆஃப் த ஹவுஸ்ல அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் கூட ஒரு தனி மனித விமர்சனத்தை யாராக இருந்தாலும் கூட வைப்பது ஏற்புடையது அல்ல. நேற்றே நான் கரூர் மாவட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமாதானத்தை நான் தெரியப்படுத்தி இருந்தேன். அதே நேரத்தில் திரு ஜோதிமணி அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். அவங்க என் போன் எடுக்கல, நிக்கிற கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி என்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்வதற்காக. அது நிச்சயமாக அந்த பேச்சை ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு தலைவரின் மீது ஆரோக்கியமான முறையில் குற்றச்சாட்டு வைக்கலாம். அதனால் அது ஏற்புடையது கிடையாது. நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமாதானத்தை நேற்றே நான் பதிவு செய்தேன். அதே நேரத்தில் திருமதி ஜோதிமணி அவர்கள்ட்ட என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்வதற்கும் நான் தொலைபேசி மூலமாக அழைத்தேன். அதனால் எனக்கு இதில் ஏற்புடையதல்ல. எலெக்ஷன் சீசன் ஆரம்பிக்குது, நீ மைக் அதிகமாக இருக்கும், எல்லாரும் மைக்கை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்படுவாங்க, ஏதோ பேசுவாங்க. அதனால் எல்லோருமே கண்ணிய குறைவாக பேசுவதை தவிர்த்து அட்டாக் பண்ணலாம், ஸ்ட்ராங்கா பேசலாம், ஆரோக்கியமா பேசலாம். ஆனால் அது சரியான அந்த லக்ஷ்மண் ரேகாக்குள்ள பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஏன்னா அடிக்கடி இதற்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா நம்முடைய போக்கஸ் மாறுது. எதை நோக்கி அரசியல் செய்யறோம், யாரை நோக்கி அரசியல் செய்யறோம், எதுக்காக அரசியல் செய்யறோம் அப்படிங்கிறது மாறி வேற எங்கேயோ வண்டி போகுது. அதை தலைவர்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு. இல்லைங்கன்னா நேற்று முன்தினம் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று செய்தியாளர் சந்திப்பில் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்பொழுது நானும் அண்ணங்கிட்டதை பத்தி பேசினேன் அப்படிங்கிற குறிப்பை சொல்லியிருந்தாங்க. நேற்று அவர் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இது ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க, பிரச்சனை இதோடு முடிந்தது. கரூரை பத்தி நீங்க கேட்டீங்க, அதற்கும் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். அதற்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கன்னா யாருமே பேசக்கூடாது. கரூர்ல பேசியிருப்பது ஏற்புடையது கிடையாது. அதனாலதான் நீங்க கேட்டீங்க. நான் எதுவும் மறைச்சு பேசல, ஒளிவுமறைவா பேசல, அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்தி நழுவி போகல. நான் எங்களுடைய மாவட்ட தலைவர்கிட்ட போன் பண்ணியே நான் வருத்தத்தை பதிவு செஞ்சாலும் பேசக்கூடாதுங்க, ரொம்ப தப்புங்க, தப்பா எடுத்துக்குவாங்க, எப்படி நம்ம பேசலாம்? பாராளுமன்றத்தில் அவங்க நடவடிக்கை எனக்கு தான் பிடிக்கல. அது அரசியல், நம்ம பண்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்க பண்றது நமக்கு பிடிக்காம இருக்கலாம், வெளியே சொல்லலாம். ஆனா வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய வீரியம், வார்த்தைகளுடைய கனம். ஏன்னா அந்த காலத்து மாதிரி நம்ம பேசுவோம். பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து அடுத்த நாள் காலையில பேப்பர்ல வரும், வேற இப்ப சமூக வலைதளத்தை போகுது, உடனே போகுது, எல்லாரும் பாக்குறாங்க, அத்தனை பேர் பாக்குறாங்க, ரீச் அதிகம். அதான் என்னுடைய கருத்து. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.